ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப எமோஷனலாக இருக்குது இந்த டைமில். எனக்கு உண்மையிலே என்ன பேசணும் கூட தெரியல. அந்த போஸ்ட் பார்த்ததும் நான் இப்போ தான் வந்து விஜய் டிவி அட்மின் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்தேன். அதுவும் நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாவில் அப்டேட் வந்திருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்போ பார்த்தேன் இல்லையா அப்டேட்ஸ், அதை வந்து எடிட் பண்ணி நம்மளோட ப்ரிடிக்ஷனை ஷேர் பண்ணணும்னு சொல்லி அதை தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா இந்த ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்தோம் தான் விஜய் டிவி அட்மின் கிட்டேருந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ், ஸோ அதை பார்க்கும்போது என் நிறைய ஒரு எமோஷனல் மொமெண்ட் வந்துச்சு. ஸோ ஒரு ஹாப்பியான எமோஷனல் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னமோ தெரியலங்க, எனக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துச்சு. அது என்னால் வாயெல்லாம் சொல்ல முடியல. ஸோ சந்தோஷத்தையும் சேர்ந்து ஒரு எமோஷனல் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என்னால் பேசக்கூட முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே எதிர்பார்த்தது இந்த ஒரு தருணத்துக்காக தான். எனக்கு அதை சொல்லக்கூட முடியல. ஸோ என்ன பேசணும் கூட தெரியல. அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து வெளில வரவே முடியல. அந்த போஸ்ட் பார்த்துலேருந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே இருக்குது. பட் அதனால தான் வந்து அந்த போஸ்ட்டை பார்த்துமே அந்த போஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ஒரு எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி, ஸோ அவங்களோட ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் போல். அது எனக்கு வந்து இப்போ தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன் இந்த டைமில். ஸோ நம்ம இவ்வளோ அடிக்டாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ராக் வந்ததுனால ஸோ கண்டிப்பாக அட்மின் ஷேர் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். நாளைக்கு அப்புறமோ நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நல்லா தூங்குவோமான்னு தெரியலங்க. ஸோ நாளைக்கு காலைல எப்போ 10 மணி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் வீட்டுக்கு காவேரி போக முடியாது. மேபி ஸ்கேனுக்கு கூட்டு போகிறதுக்காக கூட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ட்ரிப்ஸ் அவங்க கையில் ஏறுறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை கடத்திட்டு போயிட்டு காப்பாற்றி கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது ரிவியல் பண்ணுறாங்களா, இல்லை மேபி அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வந்து ட்ரிப்ஸ் போடணும்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ஸ்கேன் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ மேபி எதுக்காக ட்ரிப்ஸ் அவங்க கையில் ட்ரிப்ஸும் ஏறிட்டு இருக்காது எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. பட் எனிவேஸ் அவங்க ஹாஸ்பிட்டல் தான் ரிவியல் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நான் ரியல்னு சொன்னேன். ஸோ நான் ரியல்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ நம்ம ரியல்னு உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்குறோமே, கடைசியில் அது ரியலாக இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் இருந்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேரும் பண்ணேன். அதாவது நான் வந்து 100% உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்காம தான் நான் ஷேர் பண்ணேன். பட் இப்போ உங்களுக்கு 100% அஷூரன்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியும். இது 100% ட்ரூ தான். ஸோ ரியல் தான். ஸோ வந்து ஃபேக்லாம் கிடையாது. ஐ மீன் ட்ரீம்லாம் கிடையாது. ட்ரீமோ நினச்சி பார்க்குற சீன்ஸோ கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காதை வச்சு வயிற்றில் கேட்குறது, அப்புறம் கையை வயிற்றில் வச்சுருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்பா இதுதாங்க எதிர்பார்த்தோம். இந்த ஒரு 7:30 இந்த ஒரு ப்ரெக்னென்சி ரிவீல், இந்த மாதிரி ஒரு சீன், அது விஜய் எந்த லெவலுக்கு ஆக்ட் பண்ணி நம்மளை ரசிக்க வைக்க போகிறாருன்னு தெரியல. காவியோட ஆக்டிங் நம்ம பார்க்கணும். வீக்காவோட ஆக்டிங் வந்து அது எந்த லெவலுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்காவை நம்மளை கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீக்காக ஒரு பேரண்டிங்காக அதை எப்படி அந்த தருணத்தை எப்படி உணர போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் பார்க்கும்போது அப்போ எப்படி எடுத்துருக்க போகிறாங்கன்னே தெரியலையே. ஸோ இந்த ஒரு பிக் பார்த்தே நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அந்த சீன்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு நல்லா அது ரியலைஸ் கூட பண்ண முடியல. ப்ரொமோ அண்ட் எபிசோட்ஸ் அது எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டைம் என்னால் ஷேர் பண்ண முடியல. எப்படி இந்த சீன்ஸ் வந்திருக்கும் அப்படி மாதிரி நானும் இதை யோசிச்சு வச்சிருக்கேன். பட் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், ப்ரோமோ பார்த்து அதனால டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஒப்பீனியன், இந்த சீன்ஸை பார்க்கும்போது யாரெல்லாம் எமோஷனல் ஆனீங்க, உங்களை அறியாமலே யாரெல்லாம் எமோஷனல் ஆனீங்க, ஹாப்பியாக இருந்தீங்க, உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாப்பி, சொல்ல வார்த்தை இல்லை. அந்த ஹாப்பினஸ் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. பை.